எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மட்டன் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு குக்கரில் ஆயிலுங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு 3 கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டிருக்கேங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டுட்டேன். மட்டனை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பிடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, இந்த 3 நல்லா இடித்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த 3 நல்லா இடித்து சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டு விசில் விட்டுக்கோங்க. நான் ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டுருந்தேன். மட்டனும் நல்லா வெந்திருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மட்டன் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு குக்கரில் ஆயிலுங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு 3 கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டிருக்கேங்க. இது நல்லா